பெண்கள் ஆணையத்துல ஒரு ஆண் போய் உட்கார முடியாது. தலித் மக்களுக்கான ஆணையம் இருக்குல்ல, உரிமை, அதுல தலித் அல்லாதவர்கள் உட்கார முடியுமா? உட்காரலாமா? அவர்கள் உரிமைகள், அவர்களை கண்ட எக்ஸ்பீரியன்சியல் எக்ஸ்பர்டீஸ்ல இருந்து பார்க்கணும். ஊனத்தை அனுபவிக்கிறவனுடைய வழிகள் என்பது உட்கார்ந்து பேசுறவங்களுக்கு எப்படி புரியும்? தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று நீங்க அவங்களுடைய பேச்சை கேளுங்க. சேரிட்டி அப்ரோச்ல இருந்து உரிமைசார் பார்வைக்கு வருகிறோம்னு சொல்லியிருக்கிறார். பாத்தீங்களா, பேரடைம் ஷிஃப்ட் இருக்கு சோஷியல் ஜஸ்டிஸ்ல. அந்த சேரிட்டி, அந்த கழிவிறக்க பார்வையில இருந்து உரிமைசார் பார்வைக்கு வரணும்னு சொல்றாங்க. அப்ப உரிமைசார் பார்வை வரும்பொழுது அது சயின்டிபிக்கா. பொதுவா பேருந்துகள்ல பயணிக்கும் போது மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த டிக்கெட் கொடுக்கப்படுது இல்லையா, அது இலவசங்கிறதுனாலேயே பஸ்ல நடத்துறவங்க தரகுறைவா நடத்தப்படுற சூழலாம் உருவாகிட்டு சார். இது முதல் நான் தெளிவுபடுத்தி, நாங்க இலவச பயணம்லாம் போறது ஒரு காது கேட்க முடியாத மாற்றுத்திறனாளிக்கு சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் படிக்கணும்? உதாரணத்துக்கு பார்வையற்றவர், நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கணும், என்னால முடியுமா? உங்களுக்கு நீங்க அதெல்லாம் அதனால நீங்க கெமிஸ்ட்ரி படிக்க கூடாதுங்கிறான். அப்ப யார்கிட்ட இருக்குது? அம்பேத்கர் ஒரு விஷயம் சொல்றாரு, நாம் சமமற்ற சமூகத்தில் பிறந்திருக்கிறோம், அதை அப்படியே அது மாதிரி தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டியது, போக வேண்டிய தூரம் பார்த்தீங்கன்னா வெகு தூரம் இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் உரிமையை பொறுத்தவரை முதல்ல இன்னைக்கு நம்ம சந்தோஷமா கொண்டாட வேண்டியது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைகள் இருக்கு, துறைகள்ல பெரும்பாலும் உயர்மட்ட அதிகாரிகளா மாற்றுத்திறனாளி அல்லாத ஆட்கள் தான் இருக்காங்க. இருக்கிறதுனால எங்களால இயல்பாவே ஆக்சஸ் பண்ண முடியல, எங்க வழியை அவங்களால புரிஞ்சுக்க முடியல. இந்த அதிகாரிகளா மாற்றுத்திறனாளிகள் வந்தா கூடுதல் எங்களால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும், பெனிஃபிட் ஈஸியா கிடைக்கும் ஒரு வாதம் இருக்கு. ஆமாம், G20 நாடுகள்ல போய் உட்கார்றது நம்ம எழுதியிருக்காங்க. கேட்கறேன், வளர்ந்த நாடுகள்னு போய் சொல்றீங்க. வளர்ந்த நாடுகளுக்கு போய் இந்தியா ஆகினா வல்லரசாக வேண்டாங்க, நல்லரசாக. நல்லரசு என்பது விளிம்பு நிலை மக்களுக்கான தேவைகளை பார்த்து செய்தால் அது நல்லரசு. தெருவில் தூக்கி விட்டுருச்சுன்னா அது வல்லரசா இருந்தாலும் அது வேஸ்ட் அரசு. நாம தமிழ்நாடு அரசு உண்மையிலேயே நல்லது. சில மாநிலங்கள்ல காது கேட்க முடியாத மாற்றுத்திறனாளிகளும் தொழுநோயில் இருந்து மீண்ட மாற்றுத்திறனாளிகளும் தேர்தலையே நிக்க முடியாதுங்கிற சரத்து இன்னைக்கும் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துல இருக்கு. நம்மள்ட்டையும் அப்படிதான் இருந்துச்சு. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துல காது கேட்க முடியாதவர்களும் தொழுநோய் பாதிக்கப்பட்டவர்களும் நிக்க முடியாது இருந்தது. நம்மளுடைய முனிசிபல் நகராட்சி சட்டத்துல அந்த சரத்து இருந்தது. நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் டிசம்பர் 3 இயக்கத்தின் தலைவர் பேராசிரியர் திரு தீபக் நாதன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீண்ட நெடிய போராட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கான அங்கீகாரம் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல வேண்டும்ங்கிற போராட்டம் இன்று அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நகராட்சி, பேரூராட்சி அனைத்து இடங்கள்லயும் நேரடி நியமனங்கள் மூலமா உறுப்பினர்களா மாற்றுத்திறனாளி தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு சொல்லி சட்டம் முன்வடி சட்டமன்றத்தில் பாஸ் செய்யப்பட்டிருக்கு. எப்படி இருக்கு அந்த தருணம்? எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா மாற்றுத்திறனாளிகளை புரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் இந்த சமூகம் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு நீதியரசர் சதாசிவம் அமர்வு 2013 பார்வையற்றோர் எதிர் இந்திய அரசுங்கிற ஒரு சிவில் பெட்டிஷன் வழக்கில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அப்போ புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளோடு உரையாடுவதற்கான தளத்தை இந்த சமூகம் தனக்கென்று அமைத்துக் கொள்ளவில்லை. தனக்கு உண்டான அரசு கொள்கைகளை உருவாக்குன்ற ஒரு இடத்துல அதை உருவாக்காதனால இப்போ பல கட்டிடங்கள்லேருந்து எல்லாமே யார் மாற்றுத்திறனாளி அல்லாதவர்களே முடிவெடுத்து அவர்களுக்கான கட்டமைப்பை மாத்திரம் உருவாக்கி கொண்டார்களே தவிர, சாதாரண பாமர ஏழை கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன தேவைப்படும் என்பதை புரிந்து கொள்ளுகின்ற இடத்தில் இந்த சமூகம் இல்லை, அரசும் இல்லை. சமூகத்திலேருந்து வரக்கூடிய அரசும் இல்லாமல் இருக்குது. அதனால்தான் பல சிக்கல்களை இது உருவாக்குது. அப்போ அதை சரி செய்யணும் அப்படின்னா நாங்கள் உட்கார்ந்து பேசக்கூடிய, புரிதலை ஏற்படுத்தக்கூடிய, கண் பார்வையில் இருக்கக்கூடிய, ஏன்னா நம்ம பொதுவாகவே கண்ணால் காண்பதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்றோம். ஆனா நம்ம மனசு அப்படிதான் நம்புது. அப்ப கண்ணுல பார்த்தா சீயிங் இஸ் பிலீவிங் இல்ல. அப்ப மாற்றுத்திறனாளிகள் கண்ணுக்கு முன்னாடி படணும் இல்ல. அப்ப அந்த முடிவெடுக்கின்ற இடத்திற்கு மாற்றுத்திறனாளி their presence makes value. அப்ப அந்த இடத்திற்கு மாற்றுத்திறனாளிகள் வர வேண்டும் என்ற அந்த ஆசை எங்களுக்கு இருக்குது. எங்களோட குரல் என்பது அடுத்தது. அவர் பிரசன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நாங்க இருக்கணுங்க, அப்பதான் அது உள்ளடக்கம். அதுக்கான ஒரு அற்புதமான ஒரு கதவை இந்த அரசு திறந்து விட்டுருக்கிறதுங்கிறது நான் அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிறேன். நான் அதை வெறுமனே ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது இல்லை. அது மகிழ்ச்சிக்கான காரணம் ரொம்ப ஆழமான பார்வை. அது ஆழமான தேவை இருக்கு, பார்வை இல்லை, தேவை இருக்கிறது. அந்த தேவைக்கான அந்த நீடை அட்ரஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் நடந்திருக்குங்கிறதுல அங்கேயிருந்து எனக்கு மகிழ்ச்சி வருது. மற்ற அமைப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நடைமுறையில் சாத்தியம் கிடையாது இது அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. ரெண்டாவது, இது மட்டும் போதாது, இது மட்டும் என்ன ஒரு மாற்றத்தை மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்துருங்க வாதம் முன்வைக்கப்படுது. எப்படி பாக்குறீங்க? இது ஒண்ணுதான் மாற்றத்தை கொடுத்து விடும்னு நம்ம என்றைக்குமே சொல்லல. ஆனால் மாற்றம் வருவதற்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக அமையறதுக்கு சாத்தியம் இருக்குன்னு நான் சொல்லல.
உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் ஐநால வந்து இன்சியான்ல உட்கார்ந்து மேக் த ரைட் ரியல், உரிமைகளை உண்மையாக்குவோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஐநா இன்சியான் பிரகடனமாக வெளியில வர்றாங்க. அதுல ஒரு உரிமைகள் உண்மையாக வேண்டும் என்றால், மாற்றங்கள் வர வேண்டும்னா கேட்கும் இடத்திலிருந்து கொடுக்கும் இடத்திற்கு மாற்றுத்திறனாளிகள் வர வேண்டும். அப்பதான் அந்த உரிமைகள் உண்மையாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகும்ங்கிறதான் சொல்றாங்க. இப்போ நீங்க எஸ்டிஜின்னு சொல்றோம் இல்லையா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், இன்க்ளூஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் சொல்றாங்கல்ல, அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல தான் இதுவும் இருக்குது. அப்ப இது ஒன்று மட்டுமே இது சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னை மாதிரி நம்பிக்கையாளர்கள் இருக்கும் இல்லையா, நான் சொல்ல நம்பிக்கையாளர்னா வாழ்க்கையின் மீது, மனித இனத்தின் மீது, அறிவின் மீது, பகுத்தறிவின் மீது ஒரு ஆர்வமாக நம்பிக்கை இருக்கிற ஒரு ஆள் நாங்கள்லாம். என்னை மாதிரி நம்பிக்கையாளர்கள் எப்படி பார்க்குறோம்னா, ஆபத்தில் வாய்ப்பை பார்ப்போம், அவர்கள் வாய்ப்பில் ஆபத்தை பார்ப்பார்கள். அதனால நான் வந்து ரொம்ப நம்பிக்கையாக, எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் அது ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கும், அதை நம்ம பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது வாய்ப்புகளை சமன்படுத்த வேண்டிய தேவை இந்தியாவுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்திய அரசுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசுக்கும் வாய்ப்புகளை சமன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த இடத்திற்கு மாற்றுத்திறனாளிகளை கொண்டு வர முடியும். ஏன்னா உலக இதுனா தரவுகளின் அடிப்படையில் பேசுவோம், நம்ம வந்து ஒன்றும் யூகத்தின் அடிப்படையில் பேச வேண்டாம். இந்தியாவில் வாழக்கூடியதில்லை, உலக மக்கள் தொகையில் 15 விழுக்காடு மாற்றுத்திறனாளிகள்ன்றது WHO சொல்லுது. உலக சுகாதார நிறுவனம் 15 விழுக்காடு. நீங்க அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான வரையறை சொல்றோம்ல, அது டெஃபினிஷன் எவ்வளவு பிராடா இருக்கோ அவ்வளவு அதுக்குள்ள அடங்கக்கூடியவர்கள் அதிகமாக வருவாங்க. நாம வெறும் இந்த வியாதியினால் ஊனமுற்றவர்கள் மட்டும்தான் ஊனமுற்றோர்னு சொன்னோம்னா அப்ப அது கம்மியாக தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ரேர் டிசீசஸே அதிகமாக இருக்கு. யார் மாற்றுத்திறனாளி அப்படி இப்போ இதுல எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, மாற்றுத்திறனாளி உரிமை சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கூடிய 21 வகை மாற்றுத்திறனாளிகள் 40 விழுக்காடுக்கு மேல இருக்கிறவங்க தான் இந்த பிரதிநிதிகளாக வர முடியுது. அப்ப வரும். அப்ப அந்த எந்த 21 வகையில மட்டும்தான் மாற்றுத்திறனாளி அடங்கிடுறாங்களா? எத்தனையோ வகையான மாற்றுத்திறனாளி இருக்காங்கல்ல. இப்ப நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம திருவள்ளூர்ல ஆவடி பக்கத்துல ஒரு குழந்தை பார்த்தோமா, அது முகத்தசை சிதைவு நோய் இருக்குல்ல நம்ம தலையில. அப்ப அது கூட ஒரு ரேர் டிசீஸ் தானே. வர்ற அரிதான நோய்களினால் வரக்கூடிய நோயினுடைய இன்னொரு பக்கம் இயலாமை. அப்ப இயலாமையினுடைய வரையறை பெருசாகத்தான் போகுது. சரிங்களா? அப்ப அந்த மக்கள் அதெல்லாம் பார்க்க முடியும். அந்த ஊர்ல என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, அந்த ஊர்ல ஒரு மாற்றுத்திறனாளியே இல்லைன்னா இல்ல, அதுக்கான தேவை அங்க இல்லை. ஆனாலும் கூட பின்னாடி ஒருத்தர் வரலாம். அப்ப அது தேவைப்படும்ல இந்த இடஒதுக்கீடு. இப்ப இன்னைக்கு நல்லா இருக்குங்க, 21 வயசு, நான் வண்டியில வேகமா போறேன், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, முதுகு தண்டு அடிபட்டுருச்சு, நாளைக்கு எனக்கு அதுக்கான தேவை ஏற்பட்டுறது இல்ல. ஒரு யார் மாற்றுத்திறனாளிங்கிற பார்வையும் இருக்குங்க. நீங்க கேட்ட கேள்வி என்பது ரொம்ப ஆழமான பார்வை. நீங்க யார் மாற்றுத்திறனாளினா சிச்சுவேஷனல். இயலாமை என்பது அந்தந்த நேரத்துக்கு ஏற்படக்கூடியதுதான். இந்த பெரும்பான்மை சிறுபான்மை அப்படிங்கிறது தான் என்ன பண்ணும், டிசபிலிட்டி எதுங்கிறத தீர்மானிக்கும். ஒரு காது கேட்க முடியாத பள்ளிக்கு நான் போறேன் அப்படின்னா, அங்க என்னால பேச முடியாதுல்ல, அங்க பிள்ளைகள் அவ்வளவு காது கேட்க முடியாதவர்கள் இருக்காங்க, அங்க அவங்க மெஜாரிட்டி, நான் பேசினாலும் அவங்களுக்கு கேட்காது. அப்ப என்னுடைய எபிலிட்டி கூட டிசபிலிட்டியா மாறிடுது இல்ல. அப்ப எது தீர்மானிக்குது, எபிலிட்டி டிசபிலிட்டிய? நீங்க அதை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதனால இதற்கான தேவைகள் இருக்கு, சாத்தியம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது, வசதி இருக்குது, செய்ய வேண்டிய மனம் நமக்கு வேண்டும். அது வந்து இது எல்லாத்துலயுமே குறைக பார்க்கிறத விட நான் நிறைய பார்க்கின்ற மனிதன், அப்படிதான் சொல்றேன். இதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 14,000 மாற்றுத்திறனாளிகள் பதவிக்கு வரத்தான் போறார்கள். அவர்களால் மாற்றம் தொடங்க போகிறதா உண்மை. உடனே எல்லாமே நடந்துருமா அப்படின்னு கேட்க வேண்டாம், நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல 243D என்ன சொல்லுது அப்படின்னா, இடஒதுக்கீடு என்பது பெண்களுக்கும் அப்புறம் வந்து ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லுது. இது எந்த அளவு நடைமுறைக்கு வந்து போக வாய்ப்பு? அது மட்டும் சொல்லாது, வந்து பேக்வர்ட் கிளாஸஸ்க்கும் வந்து சனி சட்டம் பயன்படுத்தி பிசிக்கு கொடுக்கலாம், எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லுது. அதில் 3ல் 1 பங்கு இருக்கணும் அப்படின்னு சில வரையறைகள் கொடுக்குறாங்க. இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கானது, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஹரிசான்டல் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. அதை பற்றி 243D, அதாவது அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் 243வது டி பிரிவு அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கல. ஆனால் அது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது நீண்ட நாளைய போராட்டமாக இருக்கிறது. ஆனால் இப்ப நம்ம கொடுத்திருக்கிறது நியமன உறுப்பினர்கள் கொடுக்கக்கூடாதுன்னு எங்கேயுமே அது தடை பண்ணல. இது அதுக்கான வாய்ப்பு, அது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் கிடையாது. ஆனால் இதுவே ரிசர்வேஷன் கொடுத்தீங்கன்னா இது கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்படாத விஷயம், இது அன்கான்ஸ்டிடியூஷனல் ஆர் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் நாளைக்கு வழக்காக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதை வந்து நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது, ஏற்கனவே இதுக்கான ப்ரீசிடென்ஸ் இருக்குது. அதனால இது டெஃபினட்டா வித்தின் த லா, சட்டத்துக்கு நீங்க 3 விஷயம், சட்டத்துக்காக, சட்டத்தின் முன், 3 இன் லா, ஃபார் த லா, அண்டர் த லா, இப்படி 3 பிரிக்க முடியும். ஸோ இன் லா இட் இஸ் நாட் பேட், அவ்வளவுதான். இதுதான் முக்கியம். இது சரியான விஷயத்தை தான் தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருக்கிறாங்க. இது மற்ற மாநிலங்களுக்கு அவங்க ரொம்ப பின்னால இருக்காங்க. ஏன் சில மாநிலங்கள்ல காது கேட்க முடியாத மாற்றுத்திறனாளிகளும் தொழுநோயிலிருந்து மீண்ட மாற்றுத்திறனாளிகளும் தேர்தலையே நிக்க முடியாதுங்கிற சரத்து இன்னைக்கும் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துல இருக்கு. நம்மள்ட்டையும் அப்படிதான் இருந்துச்சு.
தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துல காது கேட்க முடியாதவர்களும் தொழுநோய் பாதிக்கப்பட்டவர்களும் நிக்க முடியாதுன்னு இருந்தது. நம்மளுடைய முனிசிபல் நகராட்சி சட்டத்துல அந்த சரத்து இருந்தது. அதை எடுத்தோம். முதல்ல அதை எடுத்ததுக்கு அப்புறமா தான் என்ன பண்றோம், நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கக்கூடிய அந்த கோரிக்கையை நம்ம முன் வச்சிருக்கோம். லாங் ப்ராசஸ். இன்னைக்கு நிக்கவே முடியாது டிஸ்குவாலிஃபைங் கிளாஸ்ல இருந்து ஏபிளிங் கிளாஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம் தொடர். அப்ப அது நிச்சயம் ஒரு இது என்ன நான் பாக்குறேன்னா, ஒரு மாற்றுத்திறனாளிகளின் குரலை அரசியல்படுத்தப்பட்டு அதை சரியாக கொண்டு வந்து சரியாக வழக்காடி அதை அரசிட்ட கொண்டு வந்து வாங்க முடியும். அந்த பொலிட்டிக்கல் ப்ராசஸ்ல மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றால் அதற்கான சேஞ்ச் வர முடியுங்கிறதுக்கு இதுவே ஒரு சாட்சி. இது வாய்ப்பு இருக்கு. இப்ப இது இங்க சென்னையில வர முடியுதுன்னா கடைக்கோடி மாற்றுத்திறனாளி வர வைக்க முடியாதுன்னு நினைக்கிறோமா? இல்லையே. இது அவங்க கொஸ்டின் பண்றது. இப்ப நிறைய எல்லாம் மாற்றம்லாம் வராதுன்னு சொல்றாங்களா, அது அவங்க கொஸ்டின் பண்ணல, அங்க மாற்றுத்திறனாளிகளுடைய எபிலிட்டியை கொஸ்டின் பண்றாங்க. அப்படிதான் அதை பார்க்கணும். டிசேபிள் பீப்புளுடைய கெப்பாசிட்டி அவங்க கொஸ்டின் பண்றாங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். பொதுவா ஒரு வாதம் இருக்கு, மாற்றுத்திறனாளிகள் யாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. அது முன்னாடி விடைய அளிச்சிருந்தீங்க. கூடுதலா என்ன அப்படின்னா, அந்த கை கால் வராதவங்க சில பிரிவுகள் வச்சிருக்காங்களே, இவங்க மட்டும் தான் மாற்றுத்திறனாளி மீன் பண்றாங்க. கண்ணு தெரியாத மாற்றுத்திறனாளிகள் கொண்டு வரது ஒரு கேள்வியா இருக்கு. ஒத்துக்கிறாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அரசு வகுத்து கூட 27 பேர் மட்டும் தான் மாற்றுத்திறனாளிகள் வருவாங்களா, இல்ல கூடுதலா யார் இருப்பாங்க? இவங்கெல்லாம் வரும்போது அரசு என்ன மாதிரி நடவடிக்கை முன்னெடுக்கணும்? 21 வகை மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் கொடுத்துருக்குது. நீங்க அதுல அந்த கிளாஸ்ல ரொம்ப சொல்லுவாங்க, இந்த 21 மட்டும் இல்லை, இதற்கு மேல சில மாற்றுத்திறனாளிகளை கொண்டு வரணும்னா அரசாங்கத்துக்கு அந்த பவர் கொடுத்துருக்கு. அவங்களே மாற்றுத்திறனாளிகளாக அறிவிப்பதற்கான ஆற்றலையும் அந்த கெப்பாசிட்டியும் சட்டம் அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கு. ஸோ அது மாதிரி அதுவும் முதல்ல நம்ம பார்க்கணும். டிசபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பல்வேறு வகையான டிசபிலிட்டி இருக்குதுங்க. அதாவது ரேர் டிசீசஸ் இருக்கு. இப்ப கால்கை வலிப்பு இருக்கு இல்லையா, கால்கை வலிப்புன்னு சொல்றோம். அந்த கால்கை வலிப்பு இருக்கிறவங்களுக்கு இன்ட்ராக்டபிள் எபிலெப்சின்னு ஒரு குரூப் இருக்காங்க. அதாவது தெரப்பி மருந்து கொடுத்ததுக்கு அப்புறமும் காக்கா வலிப்பு நிக்காம. காக்கா வலிப்புன்றது அப்ப மட்டும் தானே வருது. அப்ப மீதி நேரத்துல அது சரியாயிட்டா நடந்து போயிடுறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. அப்படி நடந்து போனாலும் அவங்க மனசுல எவ்வளவு பிரச்சனை இருக்கும், மூளையில எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அப்படின்னா நம்ம மருத்துவ ரீதியா பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. இப்ப ரேர் டிசீசஸ் ஆர் ரேர் டிசீசஸ் புட் டுகெதர் தே ஆர் நாட் ரேர் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அரிதான நோய்கள் அரிதானவை தான், ஆனால் அரிதான நோய்களை எல்லாம் சேர்த்தோம் என்றால் அவை அரிதல்ல அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அப்ப நிறைய விதமான மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பை கொடுக்க முடியும். அமில வீச்சு எத்தனை மாற்றுத்திறனாளிகள் இருக்கு? அமில வீச்சு மாற்றுத்திறனாளிகளுக்கு சட்டத்துக்குள்ளதான் வர்றாங்க. இப்ப அவர் பாதிக்கப்பட்டவங்களே நான் மாற்றுத்திறனாளி இல்லையே அப்படின்னு சொல்ற ஆளுகள் இருக்காங்க. இயலாமை என்பதை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதுக்கான பிராட் வேலைகள் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப நாம அரசு இது குறித்து தொடர்ச்சியாக தன்னை ஆராய்ச்சிப்படுத்திக்கிட்டு தன்னை தகவமைக்க வேண்டிய ஒரு தேவை அரசுக்கு இருக்கு. அரசு என்பது எங்கேருந்து வருது? அரசு என்பது சொசைட்டில இருந்து வருது. குடியரசுன்றது என்னது? குடிமக்களுடைய அரசு. அப்ப குடிமக்கள் என்பது தான் அரசை வழிநடத்த வேண்டியது இருக்குது. ஜனநாயகத்துல ஜனநாயகம். அப்ப அங்க சொசைட்டல் பிரஷர் குரூப்ஸ் அது தொடர்ச்சியாக அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கணும். பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லுவாங்க, சட்டம் என்பது அங்க செல்ஃப்ல இருக்கக்கூடாது, அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு தேவை என்பதை தொடர்ந்து வழக்காடிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய குரூப்ஸுக்கு ரொம்ப முக்கியம். குழுக்கள், சங்கங்கள், கட்சிகள். அப்ப அந்த கருத்துரிமை இருக்கும் பொழுதுதான் மாற்றம் உருவாகும். அதற்கு அரசுகள் தயாராக இருக்கு. இப்ப ஆல்ரெடி மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வேலைகள் 4% இடஒதுக்கீடு இருக்கு, பிரைவேட் துறையில 5% இருக்கு. இது எந்த நடைமுறைக்கு போயிருக்கு? அரசு அது நிறைய சிக்கல் இருக்கு. அதாவதுங்க, எனக்கு தெரிஞ்சே 3% இடஒதுக்கீடு இருக்கும் பொழுதே 3 பேர் கொடுத்துட்டோமே அப்படின்னு அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். மருத்துவ படிப்புல 3% கொடுத்துட்டாங்க, 3 பேர் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சென்னை ராஜா எதிர் தமிழ்நாடு அரசுங்கிற வழக்குல சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு இப்படி ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணாங்க. பட் அது அப்படி இல்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம் 1995 வந்ததுக்கு அப்புறமும் சட்ட நடைமுறைக்கு வரல. ஜாவேத் அபதி வெதர் வெர்சஸ் ஏர் இந்தியா அப்படின்ற ஒரு வழக்கு, இந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த சட்டமே நடைமுறைக்கு வருது. பாராளுமன்றத்தில் சட்டத்தை ஏற்றியாச்சு, சட்டம் நடைமுறைக்கு வந்துருச்சு, ஆனால் உண்மையிலே நடைமுறைக்கு வரல. அதுக்கு கூட உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போனதுக்கு அப்புறமா தான். அப்ப எல்லா இடத்துலையுமே ஒரு போதாமைகள் இருந்துகிட்டே இருக்கும். வேலை வாய்ப்புல பேக்லாக் வேக்கன்சிஸ் இருக்கு. வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிகள் எந்த வேலையை செய்ய முடியும் என்பது கண்டறியணும்னு சொல்றான். அப்படி சொல்ல முடியாது, நம்ம 19 சொல்ல முடியாது. சரி, நிர்வாக காரணத்துக்காக கண்டறிகிறோம் அப்படின்னா அந்த கண்டறியக்கூடிய அந்த ப்ராசஸ்ல உள்ள ப்ராப்ளம் இருக்கு. அந்த கண்டறியப்பட்ட பணியிடங்கள் சரியாக நிரப்பப்படாமல் இருக்குது, ஆள் கிடைக்காமல் இருக்குது. இது ஒரு பெரிய ஏரியா. இது குறித்து நம்மளுடைய அப்ரோச், அரசாங்கத்துடைய அப்ரோச் இன்னும் சயின்டிபிக்கா இருக்கணுமே தவிர, மாற்றுத்திறனாளிகள் துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க இதயமார்ந்து வேலையா பார்க்குறாங்க, சேரிட்டில. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று நீங்க அவங்களுடைய பேச்சை கேளுங்க, சேரிட்டி அப்ரோச்ல இருந்து உரிமைசார் பார்வைக்கு வருகிறோம்னு சொல்லியிருக்கிறார். பாத்தீங்களா, பேரடைம் ஷிஃப்ட் இருக்குது. சோஷியல் ஜஸ்டிஸ்ல அந்த சேரிட்டி,
அந்த கழிவிறக்க பார்வையிலிருந்து உரிமைசார் பார்வைக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப உரிமைசார் பார்வை வரும்பொழுது அது சயின்டிபிக்கா அறிவியல் பார்வையாக இருந்தால்தான் அது சரியாக இருக்கும். இப்ப நீங்களே குறிப்பிட்டீங்க, இப்ப மாற்றுத்திறனாளிகள்னாவே ஒரு பார்வை சமூகத்தில் இருக்கு. ரொம்ப அப்பாவியா இருக்காங்க அவங்க, ரொம்ப கழிவு இருக்க பார்வை தான் இருக்கு. இப்ப அரசியல் ரீதியா உரிமைகள் கொடுக்கப்படுது. அரசியல் ரீதியா உரிமைகள் கொடுக்கப்பட்டாலும் அரசு அதிகாரங்களை பங்கு பெற்றாலும் அந்த பார்வையை மாற்றி அமைக்க அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? அரசு மட்டுமே எடுக்கணும்ன்ற கேள்வியை நான் வித்தியாசமா பாக்குறேன். சமூகம் எடுக்கணுங்க. சமூகத்துல அரசு ஒரு பார்ட்டு, சமூகம் ஒரு பார்ட் இல்லைங்களா? பிரைவேட் பார்ட்டி. இப்ப நம்ம அரசாங்க கட்டடங்கள் மாற்றுத்திறனாளி ஏதுவா இருக்குன்னு சொல்றோம், பிரைவேட் கட்டடங்கள் மாற்றுத்திறனாளிகள் வந்து போறதுக்கு ஏதுவா இருக்குன்னு நம்ம பேசுறது இல்லை. இப்போ அரசாங்கம் மட்டுமல்ல, பொதுவாகவே இந்த சமூகம் தன்னை தகவமைச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய தேவை இருக்குது. அது படிக்கவும், தந்தை பெரியார் சொல்லிருக்கக்கூடிய அந்த கருத்தியல் இருக்கு இல்லையா, அம்பேத்கர் சொல்லிருக்கக்கூடிய அந்த கருத்தியல், அதெல்லாம் கொஞ்சம் முன்னெடுத்து அந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்கான மெஜாரிட்டி, ஒரு ஜனநாயகத்துடைய கூரை என்னன்னா மைனாரிட்டி ப்ரொடெக்ட் பண்ணப்படும். அதுதான் ஜனநாயகத்துடைய கூரை. அப்போ விளிம்புநிலை மக்கள் அதில் இருக்காங்க இல்லையா, அவர்களை எப்படி நம்ம உள்ளடக்குவது? இது இங்கே மட்டும் இல்லை, நியூசிலாந்துல போய் பாருங்க. ஒரு பொண்ணு ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு பேப்பரை கிழிச்சு போட்டு அவங்க ஒரு ட்ரைபல் பாட்டு பாடினாங்க, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அது என்ன கோபம்! நியூசிலாந்து நகர நாட்டை எங்கள்கிட்டேருந்து நீங்க பிடிங்கி கொண்டீர்கள், அந்த மண்ணின் மைந்தர்களுடைய கோபம் தானே அது. அது மட்டுமா, அபோர்ஜின்கள்டேருந்து ஆஸ்திரேலியாவை பறிச்சுக்கலையா நம்ம? இது உலகம் முழுக்க ரெட் இண்டியன்ஸ் கிட்டே இருந்து அமெரிக்க பறிச்சுக்கலையா அவங்களுடைய இதை? அப்ப உலகம் முழுக்க இந்த கழிவிறக்க பார்வை இருக்கிறது, ஆதிக்கம் இருக்கிறது, வல்லாதிக்கம் இருப்பது. இது அது மாதிரி இந்தியா தமிழ்நாட்டிலையும் இருக்குது. இதுக்கான பார்வைகள் நிறைய மாற வேண்டியது இருக்கு இல்லையா? தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதிலோ, அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோன்னு சொல்லி இருக்கு இல்லையா? சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோன்னு சொன்னாங்கல்ல. அப்ப கால்கள் பழுதுபட்டாலும் நாங்கள் சீற்றம் கொண்டவர்கள் தானே. ஏன் புலியின் பால், என் மானின் கால் அடிபட்டு இருந்தாலும் மானினுடைய எளிமை நளினம் குறைவது உண்டோன்னா எழுதினாரு. சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவு. சிங்கத்தைத்தான், அடுகளைத்தான் பலி கொடுக்கிறார்கள், சிங்கத்தை பலி கொடுக்கிறார்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்றாங்க. அப்ப அங்கேயும் பாருங்க இங்கேயும் பாருங்க, சிங்கங்களாகத்தான் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. நீங்க எங்களை எப்படி பார்த்திருக்கீங்க? உங்களுடைய பார்வையில் பிரச்சனை இருக்கிறது, மாற்றுத்திறனாளிகள்கிட்ட பிரச்சனை கிடையாது. அந்த வாய்ப்பை கொடுங்கள். உலகம் முழுக்க நான் ஒரு விஷயம் சொல்ல வர்றேன். 1993 ஐநா சபை மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பை சமன்படுத்துவதற்கான முதல் பிரகடனத்தை ஐநா சபை வெளியிடுறாங்க. 1993 வாய்ப்புகளை சமன்படுத்துங்க. முதல்ல நீங்க இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லணும். மாற்றுத்திறனாளி உரிமை சட்டம் ஐநா உரிமை உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். ஆனால் அதுல ஒரு 9 பிரின்சிபல் இருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கு சமூகத்திலே முழு பங்கேற்பை உறுதி செய்ய வேண்டும், வாய்ப்புகளை சமன்படுத்த வேண்டும் இருக்காங்க. இங்க 2 தானே எங்களுக்கு இன்னும் கிடைக்காம இருக்கு. வாய்ப்புகளை வாங்குறதுக்கு முதல் அடி எடுத்து வச்சாலே அலறாங்களே. எங்கேயோ அவங்க வீட்டுல இருந்து நாங்க ஏதோ 200 வார்டு இருக்குன்னா +2 நாங்க உங்களுடைய இடத்தை எங்களுடைய இடத்தை நாங்க கேட்கிறோம். உங்களை எந்திரிக்க சொல்லிட்டு நாங்க உட்காரல, நாங்கள் எங்களுக்கான இடத்தை நாங்கள் கேட்கிறோம். அப்படி இல்ல பொழுது இது பார்க்கின்ற பார்வை சமூகத்துக்கு மாற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அது மாறியே ஆகும். நீங்க மார்க்கெட் எக்கானமி கேனாட் ஆல்வேஸ் டிட்டர்மைன் எவ்ரிதிங். சந்தை மட்டுமே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட முடியாது. சந்தைக்கான பொருளாதாரம் மட்டுமே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட முடியாது. இங்கே ஒடுக்கப்பட்ட சமூகம், விளிம்புநிலை மக்களுக்கான உரிமைகளை தட்டி பறிக்கக்கூடிய இடத்தை செஞ்சு போயிட்டே இருக்க முடியாது. நாங்கள் எங்களுடைய உரிமைகளை கேட்டுக்கொண்டே இருப்போம். அவங்களுடைய பார்வை எப்படி வேணா இருக்கட்டும், நாங்கள் முன்னாடி போய்கிட்டே இருப்போம். பொதுவா மாற்றுத்திறனாளிகள் நலவாரியம் இருக்கு, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைகள் இருக்கு. இந்த துறைகள்ல பெரும்பாலும் உயர்மட்ட அதிகாரிகளா மாற்றுத்திறனாளி அல்லாத ஆட்கள் தான் இருக்காங்க. இருக்கிறதுனா எங்களால இயல்பா ஆக்சஸ் பண்ண முடியல, எங்க வழியை அவங்களால புரிஞ்சுக்க முடியல. இந்த அதிகாரிகளா மாற்றுத்திறனாளிகள் வந்தா கூடுதல் எங்களால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும், பெனிஃபிட் ஈஸியா கிடைக்கும் ஒரு வாதம் இருக்கு. ஆமாம், மிகச்சரியான வாதம் அது. மாற்றுத்திறனாளிகள் ஆணையம் மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்காரா? கிடையாது. மாற்றுத்திறனாளி செயலாளர் மாற்றுத்திறனாளியா இருக்காரா? மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையத்தை இயக்குனர் மாற்றுத்திறனாளியா இருக்காரா? மாற்றுத்திறனாளி அலுவலர்கள் எத்தனை பேர் மாற்றுத்திறனாளி இருக்காங்க? அந்த மாற்றுத்திறனாளி துறையில எத்தனை பேர் மாற்றுத்திறனாளி இருக்காங்க? அப்ப இதெல்லாம் ஏன் அப்படி வந்திருக்கு? எங்களை சொல்லியே அவர்கள் அங்க போஸ்டிங்ல இருக்கிறாங்களே, எங்களுக்கு எந்த அளவு கொடுத்துருக்காங்க? இப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இடஒதுக்கீடு எல்லாருக்கும் முன்னாடி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். அங்க வேலை பார்க்கிற மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேருக்கு இந்த வேலை என்ன பண்ணல, பணி உறுதி செய்யப்படவில்லை, டைம் ஸ்கேல் கொடுக்கப்படல, அரசு சூத்திரம் 151 நடைமுறைக்கு வரல. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அதெல்லாம் அதான் நம்ம கேட்கறது என்னன்னா, இப்ப பெண்கள் ஆணையத்துல ஒரு ஆண் போய் உட்கார முடியுமா? நான் கேட்கறேங்க. இவ்வளோ பிரச்சனை வருங்க. பெண்கள் ஆணையத்துல ஒரு ஆண் போய் உட்கார முடியாது. தலித் மக்களுக்கான ஆணையம் இருக்கு இல்லையா, உரிமை, அதுல தலித் அல்லாதவர்கள் உட்கார முடியுமா? உட்காரலாமா? நான் சொல்ல உட்கார முடியுமா? இல்ல உட்காரலாமா? அவர்கள் உரிமைகள் அவர்களை கண்டது எக்ஸ்பீரியன்சியல் எக்ஸ்பர்டீஸ்ல இருந்து பார்க்கணும். இப்ப மாற்றுத்திறனாளி அவன் அனுபவித்தே ஊனத்தை அனுபவிக்கிறவனுடைய வழிகள் என்பது உட்கார்ந்து பேசுறவங்களுக்கு எப்படி புரியும்? அப்ப நீங்க கேட்ட கேள்வி என்பது மிகச்சரியான விஷயம். ஆனால் அதற்கான தொடக்கம் எங்கே தொடங்குவது?
இன்னொன்று இருக்குது தெரியுமா, மாற்றுத்திறனாளிகளுக்கான துறையில மட்டும்தான் ஆலோசனை குழு, வாரியம் இதுல எல்லாம் இருக்கும். அப்ப அங்க ஒரு வாரியத்துடைய கூட்டம் ஒரு 6 மாசத்துக்கு நடக்கும், 6 மாசத்துக்கு ஒரு தினம் நடக்கும். அங்க போய் ஒரு டீ 2 பன்னு சாப்பிட்டு 2 கருத்து சொல்லிட்டு நாங்க வந்துடணும். உள்ள வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல நாங்க கிடையாது. நாங்க இப்பதான் எங்க போறோம், அந்த டிசபிலிட்டி டிபார்ட்மெண்ட்டை தாண்டி வெளியில இருக்கக்கூடிய மற்ற துறைகள், அதாவது ஊரக உள்ளாட்சி, நகராட்சியா மாதிரி முக்கியமான சமூகத்தினுடைய முக்கியமான விஷயங்கள்ல பங்கேற்பதற்கான, மாற்றுத்திறனாளிகள் உருவாக்குவதற்கான ஒரு அற்புதமான திறந்திருக்கு. அப்ப இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அதை அப்படிதான் பார்க்கிறேன். மாற்றுத்திறனாளிகள் துறையிலையும் ஆணையத்திலையும் மாற்றுத்திறனாளிகள் அதிகமாக இருக்க வேண்டும். அந்த முடிவெடுக்கக்கூடிய இடத்துல, புரிதல் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுல 100% ஒத்து வரும். அரசு தான் அதுக்கு முயற்சி எடுக்கணும், உறுதி பண்ணணும். வாய்ப்பு இருக்கு அது. ஆனால் அதை மாற்றுத்திறனாளிகளும் அதை உருவாக்க ட்ரை பண்ணணும். ஐஏஎஸ் ஆஃபீஸர்களாக நிறைய மாற்றுத்திறனாளிகள் வரணும். நாம் இன்னும் அங்கே வராமல் இருக்கோம். இப்போ வந்து பிரதிநிதித்துவம் தான் பேசிட்டு இருக்கோம். ஆஃபீஸர்ஸா எவ்வளவு நாள் வரும்? தமிழ்நாட்டில் இந்த நடவடிக்கைலாம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல வந்து ஊனமுற்றோருங்க பேரை மாத்தினது கலைஞர் ஐயா. அது தனியா நலவாரியம் அமைக்கப்பட்டதும் நலத்துறை அமைக்கப்பட்டதும் கலைஞர் ஆட்சியில் நடைபெற்றது. இதே மாதிரி மற்ற மாநிலங்கள்ல, இந்தியா இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. சத்தீஸ்கர்ல 1993 இந்த பிரதிநிதித்துவத்தை ஊரக உள்ளாட்சியில கொடுத்துருக்காங்க. ராஜஸ்தான்ல நகர்ப்புற உள்ளாட்சிகள்ல கொடுத்துருக்காங்க. ஆனால் மற்ற துறைகளில் மத்திய அரசாங்கத்தில் ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கே தவிர, அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு சேரிட்டி மாடலில் தான் இருக்காங்களே தவிர ரைட்ஸ் பேஸ்டாக இன்னும் வரல. அதிகமாக நிறைய இடங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையர் வந்து நியமிக்கவே படலை. அதுக்கே சுப்ரீம் கோர்ட் போக வேண்டியது இருக்குது. ஸோ லாங் வே டு கோ தொடர். நீங்கள் இப்போ எங்கே கேட்டிங்கன்னா எப்படி இருக்காங்கிட்ட, நம்ம மச் பெட்டர் சார். நம்ம இப்போ ஓய்வூதியம் கொடுக்குறதுல நம்மளை விட அதிகமாக இருப்பாங்க, பென்ஷன் கொடுக்குறதுல அதிகமாக இருப்பாங்க. ஒரு வகையில் நல்லது சோசியல் செக்யூரிட்டி. பட் அதோட நிறுத்தக்கூடாதுல்ல, எம்பவர்மெண்ட் வேணும்ல, அதிகாரம் அளித்தல் என்பது வேணும் இல்லையா? அந்த இடத்துல நம்ம பின்தங்கி இருக்கோம். அசிஸ்டிவ் டிவைசஸ் பின்தங்குறோம். இன்னொன்று, மார்க்கெட்டில் எல்லா விதமான சயின்டிஃபிக்காக இருக்கக்கூடிய, அதாவது தொழில்நுட்பத்தில் நல்ல முன்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து கடைக்கோடி மாற்றுத்திறனாளி போய் கிடைக்க மாட்டேங்குது. அது இந்தியாவில் நம்ம வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் 1.25 லட்ச ரூபாய்க்கான பேட்டரி ஆப்ரேட்டட் வண்டியெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் நம்ம கொடுக்குறோம். அது நம்ம ஊரில் போயிட்டு நம்மளோட மற்ற கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க. சரி, தமிழ்நாடு கேரளாலாம் லீடிங்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த மாதம் ஊதியம் இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய், இப்போ 1500, 2000 வந்திருக்கு. இது வந்து போதுமா உங்களுக்கு? ஏன்னா ஒரு மாதத்துக்கு குடும்ப செலவு வந்து குறைந்தபட்சம் 10,000 இல்லாமல் சமாளிக்க முடியாது. ஆனா 1000, 1500, 2000ங்கிறது எந்த அளவு போதும்? இன்னும் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது? நிச்சயம் பத்தாதுங்க, நிச்சயம் பத்தாது. இது வந்து ஒரு குறைந்தபட்சம் இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000, 6000 ரூபாய் நமக்கு தேவைப்படுதுங்க. ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஏபிள்டு டிசேபிள்டு பீப்புளுக்கு தாங்க, ஏபிள்டு டிசேபிள் பீப்புள், அதாவது கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான். அதாவது வேலை பார்த்து அதனால் நான் ஒரு 10 ரூபா உனக்கு கொடுக்குறேன்னா, சம்பளமாக கொடுக்குறேன், எனக்கு 100 ரூபாய்க்கு நீ வேலை செஞ்சு கொடுக்கணும். அப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளியைத்தானே கார்பரேட்டுகள், பிரைவேட் நிறுவனங்கள் எதிர்பார்க்குறாங்க. அப்போ அதில் எத்தனை சதவீதம் மாற்றுத்திறனாளிகள் அந்த பிராக்கெட்டில் வர்றாங்க? முக்கால்வாசி மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம என்ன பண்ணல, சரியான வாய்ப்புகளை கொடுக்கல. அப்போ அதுக்கான கெப்பாசிட்டி அங்கே இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது அந்த மாற்றுத்திறனாளிகள் வாழ்வதற்கான விஷயத்தை கொடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசினுடைய கடமை, இந்திய அரசினுடைய கடமை. நீங்க இந்திய அரசு எவ்வளவு கொடுக்குது? 400 ரூபா கொடுக்குறாங்க ஓய்வூதிய திட்டத்துக்கு. அப்ப அவர்களும் அதை அதிகப்படுத்தணும். தமிழ்நாடு அரசும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஓய்வூதியத்தை, ஓய்வூதியம் சொல்லக்கூடாது, அந்த டிசபிலிட்டி பென்ஷன், அப்புறம் பராமரிப்பு உதவி தொகை சொல்றாங்க, அதை ரெண்டுத்தையும் அதிகப்படுத்து. கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் மற்ற மாநிலங்களில் கொடுக்குறாங்க. அது மாதிரி கொடுக்குறது. இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பெண்டிச்சர்னு இது பார்க்கக்கூடாது. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கணும். இது வந்து செலவினமாக பார்க்கக்கூடாது. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் த சொசைட்டி. அது ஒரு சமூகத்தினுடைய நல்ல செழுமையான வளர்ச்சிக்கும் ஒரு பங்கேற்புக்கும் ஒரு நல்ல உதாரணமாகத்தான் இருக்குமே தவிர இது அரசாங்கத்தை எந்த வகையிலும் தொய்வுபடுத்திருப்போம். ஒரு 5000, 6000 குறைந்தபட்சம். இப்போ தெலுங்கானா எடுத்துக்கிட்டங்க, அவங்க நிறையவே தர்றாங்க, 5000 ரூபாய்க்கு தர்றாங்க. அதனால நம்ம 2000 ரூபா கொடுக்கணும். நிச்சயம் போதும்னா கண்டிப்பாக போதாதுங்க சார். ஒரு ஆட்டோக்கு இன்னைக்கு நீங்கள் ஓலா புக் பண்ணி போறீங்க, ஒரு மாற்றுத்திறனாளி போய் தானே ஆகணும். ட்ரெயினில் போனால் கன்செஷன் இருக்கு, ஆனால் அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு ஒரு மாற்றுத்திறனாளி கஷ்டப்பட்டு போகணும் இல்லையா? அப்போ இந்த உதவித்தொகைகள்லாம் அதிகப்படுத்த வேண்டிய நிச்சயம் அதுக்கு தேவை இருக்குது. ஓகே சார், பொதுவாக வந்து பேருந்துகளில் பயணிக்கும் போது மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த டிக்கெட் கொடுக்கப்படுது இல்லையா, அது இலவசங்கிறதுனாலேயே பஸ்ஸில் வந்து நடத்தணும் வந்து தரக்குறைவாக நடத்தப்படுற சூழலாம் உருவாகிட்டு இருக்கு சார். எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து முதல்ல நான் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன், நாங்கள் இலவச பயணம்லாம் போகிறது இல்லைங்க. சென்னை மாநகர பேருந்து மட்டும்தான் இலவச பேருந்துகள்னு சொல்கிறாங்களே தவிர, மற்றபடி இங்கேருந்து நீங்கள் மஃப்சல் போகிறீங்க, சென்னையிலேருந்து நீங்கள் எங்கே போனாலும் கால் டிக்கெட்டில் போகலாம். முத்தமிழறிஞர் கலைஞர் தான் அது கொடுத்தாரு. அந்த டிக்கெட்டில் 25 விழுக்காடு பயணிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி அப்பயே வந்து நடத்துனர்கிட்ட கொடுத்துறாரு. மீதி இப்போ 100 ரூபா டிக்கெட்டில் 25 ரூபா நான் அப்பயே கொடுத்து டிக்கெட் வாங்கிக்கிறேன். அப்போ மீதி 75 ரூபா யார் கொடுப்பா? மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை
போக்குவரத்து துறைக்கு கொடுத்துட்றாங்க வருடம். நீங்கள் அது முதல்ல புரிஞ்சுக்கலாம். அதனால் அது வந்து இலவச பயணமே கிடையாது. எங்களுக்காக நாங்கள் பே பண்ணிட்டு வரோம், அது மீதி அரசாங்கம் கொடுக்குது, எங்கள் துறை கொடுக்குது. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதனால் அது ஓசி கிடையாது. ஆமாம் ஆமாம் அப்படி தான் நாங்கள் கூப்பிட்றாங்க. நீங்கள் செலவடை பார்த்தீங்களா, ரொம்ப மோசமான செலவடையில் தான் எங்களை கூப்பிட்றாங்க. இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் தோழர், இது நடத்துகிறவருடைய பார்வையை பொறுத்திருக்கு. விளிம்பு நிலை மக்கள் வந்தாலே அவர்களை ரொம்ப கழிவிறக்க பார்வையோடு கேவலமாக பார்க்கக்கூடிய அந்த பார்வை இருக்குது. அந்த பார்வைகளுக்கு மிக கடுமையான தண்டனைகள் இருக்குது. மாற்றுத்திறனாளிகள் சட்டப்படி அந்த மாதிரி பொது விலைகள் இந்த மாதிரி திட்டாங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் சரத்து 92 சப்செக்ஷன் 2ல கீழே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். அவர்களுக்கு கடுங்காவல் தண்டனை 2 ஆண்டுகள் விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை விதிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அதை வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையம், இப்போ நானே ஆலோசகராக இருக்கேன், அந்த கோர்ட் வந்து இன்னும் வேகமாக செயல்படணும். இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி கண்டக்டர்லாம் தவறாக நடந்தாங்கன்னா உடனே அந்த நம்பரை நோட் பண்ணி வந்து மாற்றுத்திறனாளிகள் ஆணையத்துக்கு ஒரு கடிதமாக, அதாவது காமராஜர் சாலை, லேடி வெல்லிங்டன் வளாகம், மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் அலுவலகம் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டில் அந்த டிக்கெட்டையும் வச்சு ஒரு மனுவும் எழுதி அனுப்புனாங்கன்னா நிச்சயம் அவர்களை நாங்கள் நடவடிக்கை உட்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆணையம் அதுக்கு தயாராக இருக்கிறது. நிறைய மாற்றுத்திறனாளிகள் ஆணையத்தை அணுக வேண்டும். குறிப்பாக வந்து தமிழகத்தில் சில கடற்கரைகளை வந்து இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்வு பாதைகள் வந்து போடப்பட்டிருக்குது. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அது சாய்வு பாதை இல்லை, மரப்பாதை தான். ஏன்னா சாய்வு தாலைனா ரேம்ப்பு. மரப்பாதை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா நாங்கள் பார்க்குறேங்க. இப்போ நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு எங்களுக்கு தேவைன்னு வாங்கினோம். அதனால் எங்களை விட அதிகமாக மாற்றுத்திறனாளி அல்லாதவர்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க ஹாப்பியாக. அதனால் எங்களுக்கு வந்து எங்களுடைய அடிப்படை தேவை. இப்போ இதெல்லாம் அடிப்படை தேவை. இதெல்லாம் கொண்டாட வேண்டிய இடத்துக்கு போயிட்டு பாருங்க. பல நாடுகள் இப்போ ஒரு மாற்றுத்திறனாளினா சமூகத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு தேவை. இப்போ நேற்று நான் காரை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வர்றேன், அங்கே ஒரு நத்தை இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில். அந்த நத்தையை வந்து ஒரு குட்டி பையன் வந்து, சார் பாருங்கள் இவ்வளோ பெரிய நத்தை அப்படின்னா பிடிக்க போனான். நான் சொன்னேன், நத்தையும் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் உரிமை இருக்குது இல்லையா, அதை நீ பிடிக்கக்கூடாது தம்பி அப்படின்னு சொன்னேன். அதனால் எல்லா உயிர்களும் வாழ்வதற்குன்னா மாற்றுத்திறனாளிகள் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் முழு உரிமை இருக்குது, முழு சுதந்திரம் இருக்குது. அதையே நாங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, கேட்டு பெற வேண்டியது இருக்குது. ரொம்ப துர்பாக்கியமான நிலைமை. இஸ்ரேலில் ஒரு ஷிர்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண், காது கேட்க முடியாத பெண் வந்து சைகை மொழிபெயர்ப்பு தான் அவங்க பேசுவாங்க. சைகை மொழிபெயர்ப்புலேயே அவங்க பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க சைகை மொழிபெயர்ப்பில் பேசுகிறத அங்கே ஊரில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி சத்தமாக கேட்டுக்கிறாங்க. ஆனால் நாங்கள் இங்கே அவங்க எங்களுக்கு சைகை மொழிபெயர்ப்பு வேணும்னு கேட்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். அவங்க அந்த மொழியை மற்ற பிளெயின் மொழியில் கேட்டுக்கிறாங்க. நாங்கள் சாதாரண மொழியில் பேசுகிறத செய்கை மொழியில் கேட்டு தவம் கடந்துக்கிட்டு இருக்கோம். ஆக பார்வை மாற வேண்டியது தேவை தான் தோணுது, அவ்வளோவுமே. அதனால் சாதாரண விஷயத்துக்கே நாங்கள் என்ன வேண்டியது இருக்குது, மெனக்கிட வேண்டியது இருக்குது, அதை கொண்டாட வேண்டியது இருக்குது, நாங்கள் ப்ளீஸ் பண்ண வேண்டியது இருக்குது, நீங்கள் தான் பிரமாதம் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. அப்படி அது வந்து தப்பு. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்க வேண்டிய விஷயம். ஒரு தேநீர் கடைக்கு போயிருந்த ஒரு ஊரில், அது பெரிய நாடுகளும் கிடையாது, சின்ன நாடு தான். தேநீர் கடைக்கு போய் அங்கேயும் மாற்றுத்திறனாளிகள் பாத்ரூம் இருக்குது. G20 நாடுகளில் போய் உட்கார்றது நமக்கு தகுதி இருக்கா? நான் கேட்குறேன். நான் வளர்ந்த நாடுகள்னு போய் சொல்கிறீங்களா? வளர்ந்த நாடுகளுக்கு போய் இந்தியா ஆகினா வல்லரசு ஆக வேண்டாம் சார், நல்லரசு ஆகும். நல்லரசு என்பது விளிம்பு நிலை மக்களுக்கான தேவைகளை பார்த்து செய்தால் அது நல்லரசு. தெருவில் தூக்கி விட்டுருச்சுன்னா அது வல்லரசாக இருந்தாலும் அது வேஸ்ட் அரசு. நாம் தமிழ்நாடு அரசு உண்மையிலேயே நல்லரசு. இப்போ ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு இல்லையா, இது தாண்டி தமிழக அரசு இன்னும் என்னென்ன கோரிக்கைகள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக செய்ய வேண்டியது இருக்கு சார்? அது ரொம்ப ஏகப்பட்டது இருக்குங்க. அதாவதுங்க இதுக்கான தொடக்கம் அந்த மாற்றங்கள் வரணும்னாலே அதுக்கான கேள்விகளும் பிளானிங்லேயே நாங்கள் வர வேண்டியது இருக்குது. உதாரணத்துக்கு கட்டமைப்புகள் டிசேபிள் ஃப்ரெண்ட்லியாக வரணும். ஒரு பாத்ரூம் தேவைப்படுது, ஒரு பஸ் ஸ்டாண்டு டிசேபிள் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதாவது ஆக்சசிபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அணுகத்தக்கதுன்னு சொல்லிட்டிங்கன்னா வெறும் கட்டட அணுகத்தக்கது மட்டும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு கல்வியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய இருக்குது. கல்வி கட்டடம் மாத்திரம் மாற்றுத்திறனாளி போகிறது மாதிரி இருந்தால் போதுமா? ஒரு காது கேட்க முடியாத மாற்றுத்திறனாளிக்கு சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் படிக்கணும்? உதாரணத்துக்கு பார்வையற்றவர், நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கணும்னு விரும்புகிறேன், என்னால் முடியுமா? உங்களுக்கு அச்சோ நீங்கள் அதெல்லாம் முடியாதுங்க, நீங்கள் வந்து ஆசிரியரை கையில் ஊற்றிக்குவீங்க, அதனால் நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கக்கூடாதுங்கிறான். அப்போ யார்கிட்ட இருக்குது ஊனம்? அப்போ உயர்கல்வித்துறையை பொறுத்தவரை அது பண்ணணும். பள்ளிக்கல்வித்துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த அதாவது அம்பேத்கர் ஒரு விஷயம் சொல்லுவார், நாம் சமமற்ற சமூகத்தில் பிறந்து விட்டோம், அதை அப்படியே விட்டு செல்லக்கூடாது. அது மாதிரி தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டியது, போக வேண்டிய தூரம் பார்த்தீங்கன்னா வெகு தூரம் இருக்கிறது மாற்றுத்திறனாளிகள் உரிமையை பொறுத்த வரைக்கும். முதல்ல இன்னைக்கு நம்ம சந்தோஷமாக கொண்டாட வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, கழிவிறக்க பார்வை சேரிட்டி மாடல்ல இருந்து உரிமைசார் பார்வைக்கு நகர தொடங்கி இருக்கிறது அரசு. அது நமக்கு வெற்றிக்கான ஒரு அற்புதமான விஷயமா நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா இப்போ 5 துறைகளில் மட்டும்தான் இன்னைக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளால் உள்ள போக முடிஞ்சிருக்கு. உயர்கல்வித்துறை, பள்ளிக்கல்வி, சில துறை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற துறைகளில் தான் போக முடிஞ்சிருக்கு. இன்னும் பல துறைகளில் என்ன காரணங்களாக மாற்றுத்திறனாளிகள் உள்ள போக முடியல? என்ன சிக்கல் இருக்குது அதில்? இப்போ சிறைத்துறை இருக்காங்க, சிறைத்துறையில் வேலை பார்க்க முடியாதுன்னு சில மாற்றுத்திறனாளிகளை வெளியிட்டாங்க.
அவங்கள்ட்ட தான் பிரச்சனை இருக்குது. அவங்கள்ட்ட வந்து அந்த புரிதல் இல்லை. மாற்றுத்திறன் இப்போ அசிஸ்டிவ் டிவைசஸ் சொல்றோம்ல சார், டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. ஒரு நீதிபதியாக ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி வர முடியுமா? வர முடியும். ஆனால் நிறைய மாற்றுத்திறனாளிகள் வர முடியாதுன்னு தடை பண்ணி வச்சிருந்தாங்க. இப்பதான் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் இல்லை, பார்வை மாற்றுத்திறனாளிகளும் நீதிபதிகளாக வரலாம்னு இப்பதான் ஆர்டர் வந்திருக்கு. மருத்துவராக ஒரு பார்வையை மாற்றுத்திறனாளி படிக்க முடியுமா? முடியும்னு இப்பதான் உச்சநீதிமன்றம் சொல்லுது. அதான் சொல்றேன், அதுக்கெல்லாம் ஆயாச்சு. பார்வை மாற்றத்தினால டாக்டர் ஆகி அவங்க பிராக்டிஸே பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காவில். அப்ப உலகத்தின் ஒரு பகுதியில் ஒரு மனித இனத்துல ஒருத்தரால பிராக்டிஸ் பண்ண முடியுதுன்னா இந்தியாவில ஏன் பண்ண முடியல? அப்ப அதுக்கான டெக்னாலஜி இருக்குது. அந்த டெக்னாலஜி யார்கிட்ட இருக்குது, யாருக்கு போய் அது சேருது, அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது பணம், பொருளாதாரம் மட்டுமே. இதுல மாற்றுத்திறனாளிகள் பிரச்சனை இல்லைங்க. வெறுமனே மாற்றுத்திறனாளிகள் டிசபிலிட்டி மட்டும் முக்கியம் இல்லை, அதுக்கு பின்னாடி பொருளாதார வறுமைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் எங்களை அதிகமாக ஊனப்படுத்துங்கிறத யதார்த்த உண்மை. அப்ப அதை வந்து இக்னோரன்ஸ், போதாமைகள் யார்கிட்ட இருக்குது? எங்கள்கிட்டயா? போதாமைகள் அரசாங்கத்துடைய துறைகள் இருக்கு. ஒரு மாற்றுத்திறனாளி எடுத்தா அவர் எப்படி இப்ப பார்வை மாற்றுத்திறனாளிகள் வந்து இது செய்ய முடியாது, அது செய்ய முடியாதுன்னு நம்ம என்ன சொல்றேன். சமூக படிக்கிறாங்கல்ல சார், எம்எஸ்டபிள்யூ படிக்கிறாங்கல்ல, நான் பார்த்துருக்கிறேன். எம்எஸ்டபிள்யூ காது கேட்க முடியாதவர்கள் போனா கவுன்சிலிங்லாம் கொடுக்க வேண்டியிருக்கலாம். அது எவங்க எப்படி முடியும்? அதனால முடியாதுங்கிறாங்க. செய்கை மொழிபெயர்ப்புல கவுன்சிலிங் கொடுத்து ஒரு காது கேட்க முடியாதவர்களுக்கு கொடுக்க முடியாதா? இப்ப செய்கை மொழிபெயர்ப்பு பண்ணா அதை டிரான்ஸ்லேட் பண்ணி டக்குன்னு ஒரு அவர் சொல்ல வரக்கூடிய கருத்தை ஒரு கேமரால உள்வாங்கி அதை ஒரு ரோபோ மூலமா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா அவர் சொல்றதை அப்படியே அது கொண்டு வராதா? அப்போ சயின்ஸ் யாருக்கு? சயின்ஸ் யாருக்கு? தொழில்நுட்பம் யாருக்கு? காது கேட்க முடியாதவர்களை எம்எஸ்டபிள்யூ ஏன் சேர்க்க மாட்டோம்? நான் சொல்ல புரியுங்களா? அதாவது புரிதலே இல்லாம நம்ம ஒரு சிறு கூட்டுக்குள்ளார விசாலமான பார்வை. நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் ஒன்று கொண்டு வந்திருக்கோம், சயின்டிஃபிக் டெம்பர்னு ஒரு வார்த்தை. அந்த சயின்டிஃபிக் டெம்பர் வந்து அந்த பார்வையில ஒரு அறிவியல் பார்வையோடு பார்த்தால் மட்டும்தான். ஒவ்வொரு துறையிலும் நீங்க கேட்குறீங்க, இப்போ மற்ற துறையில ஏன் வர முடியல அப்படின்னா அந்த துறைகளுக்கு அந்த பார்வையே இல்லை, அதை செய்யணுங்கிற நோக்கம் இல்லை. இங்க எதுக்கு வர போறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்க ஒரு எந்த ஒரு துறையை நம்ம சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோட்டக்கலைத்துறை. தோட்டக்கலைத்துறையில மாற்றுத்திறனாளிகள் போய் வேலை பார்க்க முடியுமா? கிளர்க்கா வேலை பார்க்கலாம், டைப்பிஸ்டா வேலை பார்க்கலாம். மற்ற வேலையில போக முடியுமா? மீன்வளத்துறையில போக முடியுமா? எல்லா துறையிலும் போக முடியும் சார். மீனவர் ஒருத்தர் இருக்காருங்க, மாற்றுத்திறனாளி. எத்தனை மீனவர்கள் இருக்காங்க? மீன்வளத்துறையில வேலை பார்க்கலாமே, இல்லைங்களா? மரம் ஏற முடியாதுன்னு சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்ச மாற்றுத்திறனாளி ஒரு தோழர் ஒருத்தர் இருக்காரு, கண் பார்வையே கிடையாது அவருக்கு. அவர் டெய்லி மரம் ஏறி தான் அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய வாழ்க்கை நடத்துற. முடியாது என்பது முட்டாள்களின் அகராதின்னு மோட்டிவேஷன் ஸ்பீக்கருக்கு பேசுறது இல்லைங்க. அறிவியல் பூர்வமா யதார்த்தமா பார்த்தால் நிச்சயம் அது முடியும். அதற்கான பார்வை குறைபாடு யாரிடம் இருக்குன்னா நிச்சயம் எங்கள்கிட்ட இல்லை. பொதுவழி சமூகம் தன்னை இருளில் வைத்துக் கொண்டே இருக்கிறது. அதில் சந்தோஷமா மகிழ்ந்து இருக்கிறது. தந்தை பெரியார் சொல்லிக் கொடுத்த அறிவியல் பார்வையை ஏற்க மறுக்கிறது, பகுத்தறிவோடு சிந்திக்க மறுக்கிறது. அது ஏற்படுத்துகின்ற ஆட்டிடியூடினல் பேரியர் தான் மாற்றுத்திறனாளிகள் எங்கள் வாழ்க்கையை சங்கடமாக்குறது. எங்களுடைய ஊனமோ எங்களுடைய கஷ்டம், எங்களுடைய குறைபாடோ எங்களை கஷ்டப்படுத்தவே இல்லை. பொதுவழி சமூகத்துக்கிட்ட இருக்கக்கூடிய பார்வை குறைபாடு, தி ஆட்டிடியூட். ஸ்காட் ஹாமில்டன் ஒரு அற்புதமான கவிஞர் சொன்னார், வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு ஊனம் என்னவென்றால் அது சரியான பார்வை இல்லாது, பேட் ஆட்டிடியூட், சரியான மனப்பான்மை இல்லாததான் வந்து ஒரு ஊனம்னு சொல்றான். என்னை பொறுத்தவரை அப்படிதான் சொல்றேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இதை செய்யணும்னு நினைக்கிறது இல்லை. ஓடுற வாழ்க்கையில இவங்கெல்லாம் என்ன வந்துட போறாங்க? ஒரு கட்டடத்தை சாய்வு தளம் பண்ண எத்தனை மாற்றுத்திறனாளி இருக்காங்க? எத்தனை பேர் வந்துட போறாங்க? அதெல்லாம் வேணப்பா, ஒரு சாய்வு தளம் ஏன் போடணும் நினைக்கிறது. இப்ப இது பார்வையில பிரச்சனை. எத்தனை பள்ளிக்கூடத்தினுடைய ஆடிட்டோரியம் டிசேபிள் ஃப்ரெண்ட்லியா இருக்கு? பெரும்பாலும் இருக்கு இல்ல. எத்தனை கல்லூரியுடைய ஆடிட்டோரியம் இருக்கு சொல்லுங்க? பெரும்பாலும் கிடையாது. நான் கேட்கிறேன், படிச்சு ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி பெண்ணால நடக்க முடியாத ஒரு தவழ்ந்து வரக்கூடிய பெண்ணு, அவ கோல்டு மெடல் வாங்கிட்டா, அவ மேடைக்கு வந்து கோல்டு மெடலை வாங்குவாளா, இல்ல நீங்க அந்த சீஃப் கெஸ்ட்டை கீழே இறக்கி கொண்டு வந்து வாங்குவீங்களா? அப்ப சீஃப் கெஸ்ட் வந்து பத்தியா, சீஃப் கெஸ்ட் இவ்வளவு பெருந்தன்மையா கீழே போய் போட்டாருன்னு. அந்த பெண் படித்து எல்லாரும் மாதிரி முன்னாடி ஓடி வந்திருக்கிறாள். அவளை எல்லாரும் முன்னாடி அங்கீகரிக்கப்பட வேண்டியது அவளுடைய தேவை, அவளுடைய உரிமை. நீங்க அதை கீழே கொண்டு வந்து எப்படி பாக்குறோம் புரியுதுங்களா? அப்ப மாற்றுத்திறனாளி நான் நிறைய தியேட்டர் பார்த்திருக்கேன், நிறைய அரங்கங்கள் பார்த்திருக்கேன். இப்ப என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? மாற்றுத்திறனாளிகள் வருவார்கள், ரேம்ப் எல்லாம் போட்டு கீழே சீட்ல உட்கார்றான். ஏன் மேடைக்கு வருவோம்னு நாங்க நம்ப மாட்டேன் கேட்டிருக்கேன். மேடைக்கு வருவோம்னு ஒன்று தாட்டு இல்லையா? இப்ப பள்ளி கல்லூரியில பண்ற பள்ளி கல்லூரியில மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வந்தாலும் அவர்கள் படிக்க ஏன் ப்ரொஃபஸரா வருவோம்னு தெரிய மாட்டீங்களா? சார், பார்வையை மாற்றுவதற்கான வேலையை நம்மளுடைய சமூகம் செய்ய வேண்டும். கூடுதலாக இப்போ சயின்ஸ் எவ்வளோ வளர்ந்துருக்கு, டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கு இல்லையா? ஆனால் இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த போதும் அதை வந்து காமன் பீப்புள் தான் பயன்படுத்த முடியுது. மாற்றுத்திறனால அந்த ஆக்சஸ் இருக்கு இல்லையா, டெக்னாலஜி பயன்படுத்துற ஆக்சஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்லப்படுது. பாக்குறீங்க? ரொம்ப கேவலமா பாக்குறேன்.
சில விஷயங்கள்லாம் இது பற்றின பார்வை வர்றதுக்கு முன்னாடி நடந்து போச்சு. சரிங்க, இப்போ டெக்னாலஜி வந்துட்டு இருக்கக்கூடிய இப்போ இன்னைக்கு நான் கேட்குறேன், எத்தனை வெப்சைட்ஸ் இருக்கு? அந்த வெப்சைட்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்போ ஏதுவா இருக்கா? பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதுவா இருக்கா? அப்படி ஸ்கிரீன் ரீடர் இருக்கா? ஏன் இல்லை? அப்போ இப்போ நீங்க இவ்வளவு அறிவு வந்ததுக்கு அப்புறமாவே நீ உருவாக்கக்கூடிய வெப்சைட்ஸ் டிசேபிள் ஃப்ரெண்ட்லியா இல்லைன்னா யாருக்கு இருக்கு பிரச்சனை? இந்த தொழில்நுட்ப சார் பீயிங், நான் நல்லா நடுவில் படித்தேன், பீயிங் அலோன் இஸ் நாட் அலோன், லோன்லி. பீயிங் லோன்லி, எல்லாரும் முன்னாடி கூட இருந்தால் கூட லோன்லியாக ஃபீல் பண்ணுறதுங்கிறது அவனை பொறுத்தா இருக்கு. நான் அதை எடுத்து இங்கே அப்படி பொருத்தி பார்க்குறேன். அறிவியல் வந்தால் கூட சரியான மனப்பான்மை இல்லைன்னா அது இப்போ வெப்சைட்டு ஆப்பு எல்லாமே யாருக்கானது? வெகுஜன மக்களுக்கு தான். மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துக்கு இருக்காது. நம்மளுடைய பார்வை, நான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன், இது அவ்வளவுமே சந்தைப்படுத்துதல். சந்தை யாருக்கு வேலை பார்க்கும்? யாருக்கு பணம் இருக்கோ அவனுக்கு வேலை பார்க்கும். ஏன் இப்போ பணம் விளிம்புநிலை மக்களுக்காக வேலை பார்க்காது. சிம்பிள். கேபிட்டலிசம் வெர்சஸ் சோசியலிசம் தான், பொது உடைமை தான். பொதுவா சொல்றத பொதுவுல சொல்லுன்றாங்கல்ல. இப்போ பொதுவா சொல்றத பொதுவுல சொல்லுனா பல விஷயங்கள் பொதுவா இருக்குன்னா அப்ப மாற்றுத்திறனாளிகளும் பொதுமக்கள் ஒண்ணு தானே. அவங்களும் ஏதுவாக வரணுங்கிற மனப்பான்மை இல்லாத யாருடைய பிரச்சனை? மாற்றுத்திறனாளி பிரச்சனையா? கிடையாது. ஊனத்தோடு பிறந்தது அவங்களுடைய பிரச்சனையா? எங்களுக்கு ஊனமே கிடையாதுங்க, எங்களுக்கு உடலியல் பழுது மட்டும்தான். ஊனத்தை உருவாக்குறதே வெகுஜன மக்களுடைய தேவையில்லாத குறைபார்வை. நான் இங்க சொல்றது என்னது? இட் இஸ் a பேட் ஆட்டிடியூட். இது ஐநா உரிமை உடன்படிக்கை என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தருக்கு ஊனம் எப்ப ஏற்படுது தெரியுமா? எங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய உடலியல் பழுதால் வரவில்லையாம். ஐநா உரிமை உடன்படிக்கை சொல்லுது, நீண்ட நாள் உடலியல் பழுதும் கட்டமைப்பு தடைகளும் மனத்தடைகளும் சேர்ந்து ஊடாடுகின்ற பொழுதுதான் ஊனம் ஏற்படுவதாக ஐநா உரிமை உடன்படிக்கை சொல்லுது. அப்ப பிரச்சனை எங்களிடம் இல்லை, ஊனத்தை உருவாக்குவதே இந்த சமூகம் தான். நீங்களே சொல்லிட்டீங்க, இப்ப சமூகத்திலேயே இந்த ஊனம் சார்ந்த அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? சமூகம் சார்ந்து என்ன நடவடிக்கை அரசு எடுக்கணும்? இப்போ பேசணும்ல, கம்யூனிட்டி பேஸ்ட் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் சொல்கிறோம்ல. அரசாங்கம் சமூகத்திலேயே வாழக்கூடிய இடத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கான எல்லா விஷயமும் கிடைக்கணும்னு பண்ணணும். அப்போ எல்லாருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயம் இன்னும் ஆழமாக வரணும், இன்னும் மெச்சூர்டாக வரணும். எந்த ஒரு விஷயத்திலையும் மாற்றுத்திறனாளி விட்டுட்டு போகக்கூடாதுன்ற முதல்ல முடிவு எடுக்கணும். ஒபாமாவுக்கு ஒரு டேவிட் பிளேக்னு என்னுடைய இது சரியா இருந்தால் டேவிட் பிளேக்னு நினைக்கிறேன், ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி இருந்தார் அவருடைய செக்ரட்டரியா. எந்த அரசாங்க சட்டம் ஒபாமா ஐயாவுடைய கையெழுத்துக்கு வந்தாலும் அதை அவர் பார்த்துட்டு இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வேண்டியது இருக்கான்றதை பார்த்துட்டு தான் கையெழுத்து போடுவார். அப்போது எந்த ஒரு ப்ரோக்ராமும், எந்த ஒரு கட்டடமும், எந்த ஒரு நிகழ்ச்சியும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளடக்கிதான். இங்கே மாற்றுத்திறனாளிகள பார்வை உடலியல் இயலாமைன்னு சொல்றது வயது மூப்பு உடையவர்களையும் சேர்த்து. அப்படி சேர்க்கின்ற பொழுதுதான் பாப்புலேஷன் அதிகமாகும். பாப்புலேஷன் அதிகமானதான் நம்ம அரசாங்கத்துக்கு பிரஷர் அதிகமாகட்டும். லிக்வான் ஈ அப்படின்னு சிங்கப்பூரினுடைய தந்தை சொல்வார். அவர் தான் மாற்றுத்திறனாளிகள், அந்த டிசபிலிட்டி வரக்கூடிய வியாதியால் வந்தவங்க, மூத்த குடிமக்கள், அப்புறம் பிரெக்னென்ட் விமன், இவங்க எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து தான் எல்லா பில்டிங்கும் யூனிவர்சல் டிசைன்னு சொன்னாங்க. அந்த யூனிவர்சல் டிசைன்கிற வார்த்தையை தமிழ்நாட்டில் யாரும் கேட்டதா கேள்விப்பட்டதில்லை. யூனிவர்சல் டிசைன்கிற வார்த்தை ஆர்கிடெக்ட்ஸே இப்போ அதை செய்ய மாட்டான். ஆர்கிடெக்சர்ஸ் நீங்கள் மற்ற அவங்க பண்ணணும் இவங்க பண்ணணும், யார் இதை முதல்ல பார்க்கணும்? ஆர்கிடெக்ட், சிவில் இன்ஜினியர்ஸ் பார்க்கணும்ல. எத்தனை சிவில் இன்ஜினியர்ஸ் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் ஏதுவாக நம்ம கட்டக்கூடிய இந்த சில பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பேப்பரை திறந்தேன்னு வச்சுக்கோங்களேன், 1 கோடி ரூபாய்க்கு இருக்கிறது நாங்கள் 75 லட்சத்துக்கு தர்றோம். எத்தனை ப்ராப்பர்ட்டி ஃபேர், எவ்வளோ நிறுவனம். நான் கேட்குறேன், நீங்கள் எல்லாம் உங்களோட பில்டிங் எல்லாம் மாற்றுத்திறனாளி ஃப்ரெண்ட்லியாக கட்டியிருக்கீங்களா? உங்களுக்கு அதுக்கான இது தேவையா இல்லையா? இன்னைக்கு பெரிய நிறுவனங்கள்லாம், நான் பேர் சொல்ல வேணும், ஏன்னா நம்ம அது வேற மாதிரி போயிடும். நான் பேர் சொல்ல வரல, எல்லா தனியார் பெரிய பெரிய கட்டட ஆளுகள்லாம் கட்டிக்கல. உங்க சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு அறிவே இல்லையா? அதான் கேட்குறேன். நீங்கள்லாம் மாற்றுத்திறனாளி ஃப்ரெண்ட்லியாக பண்ண மாட்டேன். உங்களுக்குலாம் வயசாகாதா? உங்க வீட்டில் வயசானவங்க கிடையாதா? ஏன் பண்ண மாட்டீங்க? அப்போ என்னன்னா, நல்லா நடக்கிறவங்க, நல்லா இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் நீங்கள் கட்டடம் கட்டுவீங்க. நல்லா இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் அந்த உலகம் உருவாக்கப்பட்டதே அவர்களுக்காகத்தான். நாங்கள் அப்படியே புடுமா இப்படி நெலிஞ்சு வந்து எங்களுக்கு கொஞ்சம் உரிமை கொடு அப்படின்னு கேட்க. உரிமை என்பது கேட்கப்படுவதில்லை, எடுக்கப்படுவது. அந்த இடத்துக்கு நாங்கள் நகர்றோம். நல்லா பேசுறதுக்கு மாற்றுத்திறனாளிகள் கற்றுக்கொள்ள வேண்டும். அரசியல் பேச வேண்டிய இடத்துக்கு மாற்றுத்திறனாளி தான். கழிவிறக்க பார்வையெல்லாம் போதும், அவன் அப்படிதான் பார்த்துட்டு இருப்பான். நம்ம உரிமையை பேசுவோம், நாம எழுந்திருச்சு பேசுவோம். அதற்காகத்தான் இந்த இடஒதுக்கீடு வாங்குறது, நியமன பதவியெல்லாம் வாங்குறது. காலம் மாறும், ஆட்சி மாறும், எங்களுக்கான வாழ்க்கை மலரும் சார். ஓகே, இவ்வளவு நேரம் எங்களோடு கலந்து கொண்டு நிகழ்வில் கருத்துக்களை போய் நமக்கு நன்றி. நன்றி.